நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இப்போ வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை வந்து ஒர்க்குக்கு போகிறவங்களா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒர்க்கு தேடிட்டுருக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். சரியா? பேச்சுலர் இல்லை மேரிடு அன்மேரிட் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டே இருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப் ஒரு நாள் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறிடாது. சரியா? ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் லைஃப் மாறும், ஆனால் ஒரே நாளில் மாறாது. அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். இதுவே நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை வந்து 10th படிக்கிறீங்க, 12th படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டடீஸில் நீங்கள் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். சரியா? அந்த ஸ்டடீஸை கூட நீங்கள் வந்து நைட் ஸ்டடியோ இல்லை வந்து டே ஃபுல்லாக படிக்கிறத விட இயர்லி மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். சரியா? இயர்லி மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து எப்போவுமே மறக்காது, மைண்டில் வந்து நல்ல சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து படிக்கிறதுல வந்து இயர்லி மார்னிங் உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் கொண்டு போகலாம். இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன், இல்லை நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்குன்னு ஒரு கோல் இருக்குது, ஸோ இதெல்லாம் நான் வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கோலுக்காக ஒரு நாள் 24 ஹவர்ஸில் நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்கள் கோலை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கூடிய விரைவில் உங்களால் வந்து அந்த கோலை வந்து ரீச் பண்ண முடியும். அந்த கோலை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு என்னால் அந்த கோலை ரீச் பண்ண முடியல, எல்லாருமே அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க, என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எப்படி அந்த கோல் வந்து உங்களை வந்து சேரும்? ஸோ நாளையிலேருந்து இயர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களோட கோலுக்காக அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு விஷயம் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக அதுக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இயர்லி மார்னிங் ப்ரே பண்ணிவிட்டு, சரியா? ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரே பண்ணிட்டு உங்களோட கோலுக்காக நாளையிலேருந்து உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இயர்லி மார்னிங் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். ஸோ நீங்கள் நைட் டைமில் ஒரு கோலுக்காக நீங்கள் பண்ணுற டைமை விட இயர்லி மார்னிங் எடுக்கிற ஸ்டெப் ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இயர்லி மார்னிங் நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விஷயம் நீங்கள் பண்ணாலுமே அது வந்து கண்டிப்பாக சக்ஸஸை தான் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.